மக்கள் மனதில் பல கேள்விகள். அதில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல இதோ வருகிறார் மாவலி மன்னன். என்ன அமைச்சரே, கேள்விகள் தயாராக உள்ளதா? தயாராக உள்ளது மன்னா. கேளுங்கள். கடந்த 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த், இந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் மு க ஸ்டாலின் இருவரின் செயல்பாடுகள் எப்படி? சட்டசபையில் அதிமுகவினரின் ஒருதலை பட்சமான செயல்பாடுகளை எதிர்கொள்ள முடியாமல் நாக்கை துருத்தி பரபரப்பாக்கியவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த். இதனால் சொந்த கட்சி எம்எல்ஏக்களை ஆளுங்கட்சியிடம் பறிகொடுத்தார். பலமான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்களுடன் உள்ளே சென்றும் அதே அதிமுகவினரின் செயல்பாடுகளால் வெளிநடப்பு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டவர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின். சட்டமன்ற சர்வாதிகாரியான ஜெயலலிதாவின் அதிமுகவை மக்கள் மன்றத்தில் வீழ்த்தாமல் சட்டமன்றத்தில் எதிர்கொள்ள முடியாது என்பதை முன்னாள் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர்கள் உணர்ந்திருப்பார்கள். திமுகவுடனான பகை உணர்வை ஜெயலலிதா வளர்த்து கொண்டே செல்வது ஏன்? அதிமுகவை எதிர்க்கும் பலம் கொண்ட ஒரே கட்சியான திமுகவில்தான் உட்கட்சி பகை என்ற பலவீனமும் அதிகமாக உள்ளது. அதனால் ஜேவின் பகை உணர்ச்சி வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். திமுகவின் பலத்தை விட அதன் பலவீனம் அதிகமாகும் காலம் வரை. உள்ளாட்சி தேர்தல் நேர்மையாக அமைதியாக நடைபெறுமா? நடைபெறும். நேர்மை என்பதன் அர்த்தம் வாக்காளர்களுக்கு தொகை முறையாக விநியோகிக்கப்படுவது. அமைதி என்பதன் அர்த்தம் ஆளுங்கட்சி வெற்றி பெற அரசு இயந்திரங்கள் கவனித்துக் கொள்வது. மாஃபா பாண்டியராஜன் அமைச்சராக பதவியேற்றதை பார்த்த விஜயகாந்தின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? பாஜகவிலிருந்து தாவி நம்மிடம் வந்து எம்எல்ஏ ஆனவர், நம்மிடமிருந்து ஓடி அதிமுகவில் சேர்ந்து மந்திரி ஆகிவிட்டார். அங்கேயாவது நீடிப்பாரா, நீடிக்க விடுவார்களா என்று யோசித்திருக்கலாம்.